உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ கொலை, துப்பாக்கிதாரியின் வாட்ஸ்அப் குறுந்தகவல் வெளியானது. யாழ்தேவி தொடருந்து மீது தொடர் தாக்குதல், 3 சிறுவர்கள் அதிரடியாக கைது. வைத்தியசாலை கழிவறையில் குழந்தையை பிரசவித்து ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்த மாணவி. தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இளைஞன். விடுமுறையில் சென்ற கடற்படை அதிகாரியின் மோசமான செயல். பிரான்சில் கத்தி குத்து தாக்குதல், ஒருவர் பலி. தீவிரவாத தாக்குதல் என்று உறுதி. புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டு பாதாள உலக கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் வெளிநாட்டில் இருந்து கொலையை திட்டமிட்ட சலிந்த என்ற நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது நீ வேலையை செய்யென்றும் எல்லாம் சாதகமாக உள்ளது, பயப்படாதே சுடு என்றும் சலிந்த கூறியுள்ள குறுந்தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் துப்பாக்கிதாரி உள்ளே ஏதாவது பிரச்சனையா, நான் உள்ளே இருக்கிறேன் என்று கூறுகிறார். இல்லை வா, நீ தயாராக, முடித்துவிடு, எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சலிந்த கூறுகிறார். துப்பாக்கிதாரி அப்படியானால் போலீசார் என்று கூறிய போது காலை 9:48 மணியளவில் சலிந்த எல்லாம் நன்றாக இருக்கிறது, நீ முடித்துவிடு என்று பதிலளித்துள்ளார். பின்னர் காலை 9:54 மணியளவில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் சலிந்தவுக்கு தொலைபேசி அழைப்பினை எடுத்துள்ளார். பின்னர் அவர் இறந்து விட்டானா என்று கேட்டுள்ளார். ஆமாம் என்று சலிந்தவுக்கு துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் பதிலளித்துள்ளார். அருமை என்று பதிலளித்த பிறகு நீ என் உயிர் என்று சலிந்த பதிலளித்துள்ளார். ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? நீங்கள் எனக்கு உணவளித்து ஒரு தந்தையைப் போல என்னை கவனித்துக் கொண்டீர்கள். எனவே நீங்கள் என் சகோதரர் என்று துப்பாக்கிதாரி கூறியுள்ளார். சகோதரி இன்னும் அங்கேயேதான் இருக்கிறாள், நான் வந்துவிட்டேன் என்று துப்பாக்கிதாரி மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விடயமானது தற்போது பேசுபடு பொருளாக மாறியுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை மேற்கொண்டு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 3 பேர் யாழ் மாவட்ட போலீஸ் அதிபரின் கட்டளை கிணங்க மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய யாழ் போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டனர். யாழ் தேவி நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும்பொழுது குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து வரும்போது அரியாலை பகுதியில் வைத்து கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை பயணியொருவர் தற்செயலாக படம் பிடித்துள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் 15, 13 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை பெற்றோர்களின் உதவியோடு சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 18 வயது மாணவியொருவர் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய குழந்தை காப்பாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாக தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதேசம் ஒன்றை சேர்ந்து உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் 18 வயதுடைய மாணவியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று அதிகாலை குழந்தையை பெற்று மெலசல கூட ஜன்னலில் வீசியதாகவும் பின்னர் தாதியர் குழந்தையை மீட்டு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வந்த நிலையில் ஜன்னல் வழியாக குழந்தையை வீசிய 18 வயது மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை மட்ட தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் பயணியின் கழுத்தில் தாக்கிய சந்தக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறம் சந்தக நபர் ஒருவர் பயணியின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். ரத்தம் அதிகமாக வெளியேறியதன் காரணமாக காயமடைந்த நபர் முச்சக்கர வண்டியில் கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் குறித்த நபரின் நிலைமை மோசமடைந்ததால் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது. காயமடைந்த நபர் தன்னை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய நபரை தனக்கு தெரியாது என்றும் எதற்காக தாக்கினார் என்று தெரியவில்லை என்றும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர் டிகோயா லெதண்டி தோட்டத்தில் வசிக்கும் 27 வயதுடையவர் என்றும் காயமடைந்த நபர் வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
பதுளை மாவட்டம் ஊவா பரணகம கேடகொட பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டில் பாரிய அளவிலான கசிப்பு வகை போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த கடற்படை அதிகாரி ஒருவர் அம்பகஸ்தோவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கடற்படை அதிகாரி விடுமுறையில் சென்று நீண்ட நாட்களாக இந்த தொழிலை மேற்கொண்டு வந்துள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட கடற்படை அதிகாரியின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சுமார் 18,000 கிராம் கோடா மற்றும் கசிப்பு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு சந்தேக நபர் தப்பிச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் முல்ஹவுஸ் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் அல்ஜீரியாவை சேர்ந்த 37 வயது நபர் ஒருவர் காணப்பட்டார் என்று தெரிவித்துள்ள அதிகாரிகள், அவர் அல்லாஹு அக்பர் என சத்தமிட்டார் என்பதை அடிப்படையாக வைத்து பயங்கரவாத குற்றம் என்ற அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. குறித்த நபர் 2 போலீசாருக்கு கடும் காயங்களை ஏற்படுத்தினார். தடுக்க முயன்ற 69 வயது போர்த்துகல் பிரஜையை குத்திக் கொன்றார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் பயங்கரவாத கண்காணிப்பில் இருந்தவர் என்றும் இதன் காரணமாக அவரை நாடு கடத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்றும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது இஸ்லாமிய தீவிர தாக்குதல் என்பதில் சந்தேகமில்லை என்று பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனிமுல்ல சஞ்சீவ கொலை, துப்பாக்கிதாரியின் வாட்ஸ்அப் குறுந்தகவல் வெளியானது. யாழ்தேவி தொடருந்து மீது தொடர் தாக்குதல், 3 சிறுவர்கள் அதிரடியாக கைது. வைத்தியசாலை கழிவறையில் குழந்தையை பிரசவித்து ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்த மாணவி. தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இளைஞன். விடுமுறையில் சென்ற கடற்படை அதிகாரியின் மோசமான செயல். பிரான்சில் கத்திக்குத்து தாக்குதல், ஒருவர் பலி. தீவிரவாத தாக்குதல் என்று உறுதி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.